ஹாய் டிசி ஃபேன்ஸ், வெல்கம் டு டார்க் சினிமாஸ். ராம் சார் ஒரு இன்டர்வியூல இயற்கை பத்தி சொல்லியிருப்பாருங்க. அதாவது ஒருவர் ஒருவர் இல்லை, அதாவது இயற்கையோட சிறப்பே அதுதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணு தெரியாதவனை பார்த்தீங்கன்னா நல்லா பாடுவான், அதே பேச தெரியாதவனை பார்த்தீங்கன்னா நல்லா வரைவான். எதுவும் இல்லைங்க, நம்மளோட டாபிக் தான் ராம் சார் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. சினிமேட்டிக் ஆஃப் ஆல் டைம். என்னடா அப்போ ஸ்கூல் காலேஜ் போறதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றியா? ஆமாங்க, வேஸ்ட் தான். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் சிலபஸ் மட்டும் தான் சொல்லி தராங்க, ஆனா சினிமா வாழ்க்கையே சொல்லி தரும். எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்ப ஸ்கூல் படிக்கிற பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அவன் 10th ரெக்கார்ட்ல வரைஞ்ச ஆர்ட் டயக்ராம், லங்ஸ், கிட்னி, லிவர் எல்லாம் வேஸ்டா போயிடும். அதே பையன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு கிடைச்ச வேலைக்கு போனான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி படிச்ச இன்ஜினியரிங் 4 வருஷமும் வேஸ்டா போயிடும். இப்படி தாங்க நம்ம படிக்கிற சிலபஸ் நம்ம லைஃபுக்கு 1% கூட யூஸ் ஆக மாட்டுது. அதே இப்ப சினிமாவை எடுத்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்றது, அந்த பொண்ணுக்கு நிச்சயம் தெரிஞ்சு அந்த பொண்ணை எப்படி லவ் பண்ண வைக்கிறது, லவ் பண்ற மேட்ரு பேரண்ட்ஸ் ஒத்துக்கலன்னா எப்படி ஓடி போறது, ஓடி போனதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணை எப்படி பத்திரமா பாத்துக்கிறது, ஒரு ரோபோட்டுக்கு லவ் வந்தா என்ன பண்றது, பூமியில ஒரு ஏலியன் வந்தா எப்படி ஃப்ரெண்டா பேசுறது, டைம் மிஷின் கிடைச்சா எப்படி காசு பாக்குறது, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மிசைலை எப்படி தூக்குறது, இவ்வளோ ஏங்க க்ளோன் செய்யறது எப்படின்னு நம்ம பிபி அண்ணன் தான் சொல்லி தந்தாரு. என்னடா எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 18th century வரைக்கும் ஹியூமனாய்ட் ரோபோட் இஸ் ஃபிக்ஷனல், பட் நவ் இஸ் நாட். அப்படிதாங்க சினிமால நினைச்சு பார்க்கறது கூட ரெஃபரன்ஸ் இருக்கும். எது நல்லது, எது கெட்டது, இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணணும், இது எல்லாமே சினிமா தான் சொல்லி தரும். அட ஆமாங்க, அவதார் வரதுக்கு முன்னாடி மோஷன் கேப்சர்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஜீன்ஸ் வரதுக்கு முன்னாடி விஷுவல் எஃபெக்ட்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அட இவ்வளோ ஏங்க, மேக்சிமம் தமிழ் ஆடியன்ஸுக்கு டிஏஜிங் டெக்னாலஜியை நம்ம விபி சார் தான் சொல்லி தந்தாரு. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் லவ்னா அது லக்ஷனான்னு பேரண்ட்ஸ் சொல்லி தர முடியாது, ரிலேட்டிவ் சொல்லி தர முடியாது, டீச்சர்ஸே இன்னும் பயந்து தான் சொல்லி தராங்க. சினிமா மட்டும் இல்லைன்னா ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இதெல்லாம் தெரியறதுக்கு சான்ஸே இல்லைங்க. இன்னும் உங்க கேங்ல சினிமா பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்றவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு 4 வார்த்தை திட்டி விட்டுருங்க. இவ்வளோ நேரம் மூச்சு விடாம பேசுறது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க டிசி ஃபேன்ஸ். பாய்.